அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன். அதில சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு குடுத்திருந்தேன். அ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அதுக்கப்புறம் முக்கியமான தகவல் இப்ப எப்படின்னா, சில சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயனே இல்லாத தகவலைலாம் தர மாரி சில சேனல்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ரிசல்ட் எப்பன்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டது எதுவுமே சொல்லாம அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. பட் நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு வந்து நீங்க ரிசல்ட் வந்துருச்சு. ஆக்சுவலா நீங்க 90 அண்ட் அபோவ் எடுத்திருப்பீங்க. மேக்ஸிமம் நெறையா மெம்பர்ஸ் வந்து 90 அண்ட் அபோவ் எடுத்திருப்பீங்க. அவங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 85 ப்ளஸ் அதுக்கு மேல எடுத்தவங்க. இது போக வந்து பிரியாரிட்டி பிஎஸ்டிஎம்மா இருக்கட்டும், இல்ல வேற இதில மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆர்மி மேனா இருக்கட்டும், இதில பிசிக்கலி சேலஞ்சுடு பெர்சன் இருக்கட்டும், இது போக விடோவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பிரியாரிட்டில வருவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்னன்னா, மேக்ஸிமம் ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சிரும். அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம்? அப்படின்னா, லாஸ்ட்ல லாஸ்ட் இயர்ல என்ன நடந்துச்சு? பிராக்டிகல் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க? என்ன நடந்துச்சு? அத அனுபவமுள்ள ஒருத்தர்ட்டருந்து கேட்டு, அவர் எப்படி அட்டெண்ட் பண்ணாரு? என்ன ஆச்சு? அப்படிங்கிறத ஒரு பிடிஎஃபா தொகுத்து நான் உங்களுக்காண்டி வெளியிடுறேன். இந்த தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது லாஸ்ட் இயர் தான். இதே மாரி இந்த தடவ நடக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. இது ரிலேட்டடா பேஸ் பண்ணியும் நடக்கலாம். நீங்க வந்து ஒரு ஐடியா நீங்க வந்து முன்னாடியே ஒரு ஐடியா ஆக்சுவலா வந்து ஒரு என்ன சொல்றது? இந்த மாரி இருந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ குடுக்குறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். வாங்க உள்ள போலாம். நான் அதிகமா பேச விரும்பல. டைரக்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். லாஸ்ட் இயர் பிராக்டிகல் எக்ஸாம் எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து சென்னை போயிருந்தாங்க. 1:10 அப்படிங்கிற விதத்தில கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே ரைட். இந்த தடவையும் உங்களோட நோட்டிஃபிகேஷன நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதில சென்னையில நடக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு வந்து போட்டிருந்தாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கன்சர்ன் ரெக்ரூட்மெண்ட் செல் எங்க நடத்தலாம்னு டிசைட் பண்றாங்களோ, அங்க வந்து உங்களுக்கு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே வாங்க மெம்பர்ஸ். அ லாஸ்ட் இயர் என்னென்ன டாஸ்க்லாம் வந்து வச்சாங்க? டாஸ்க் நம்பர் 1 3 விதமா வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சார் நமக்கு குடுத்த தகவல். இந்த மாரி ஒரு சார்ட் ஒண்ணு வந்து காமிப்பாங்க. லேண்ட் டிரான்ஸ்போர்ட் இந்த மாரி ஒரு சார்ட். ஒரு 10 ஆர் 5 மினிட்ஸ் ஃப்ரூட்ஸு அல்லது இந்த லேண்ட் டிரான்ஸ்போர்ட் அல்லது வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இந்த மாரி காமிப்பாங்க. ஸோ அத காமிக்கும்போது உங்களுக்கு வந்து அதில சில பிக்சர்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். இதில என்னென்ன பிக்சர்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படிங்கிறத, நீங்க வந்து அதுக்கப்புறம் அந்த சார்ட்ட வந்து அவங்க எடுத்துருவாங்க. நீங்க வந்து அது எத்தன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது வந்து நம்பர் 1 பிராக்டிகல்ல 3 விதமான டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ 1 நம்பர் 1 டெஸ்ட் வந்து இது. நம்பர் 2 நம்பர் 2 டெஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்றது. ஏதாவது ஒரு துணிய குடுத்து இத ஒரு பாக்கெட்டா வந்து ஸ்டிச் பண்ணுங்க, கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பட்டன், த்ரெட் அண்ட் நீடில் எல்லாமே குடுத்துருப்பாங்க. இது டாஸ்க் நம்பர் 2 நீங்க வந்து ஒரு பாக்கெட்டா அத வந்து தைக்கணும். இதில ஒரு நண்பர் சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து பாக்கெட் குடுக்கப்பட்ட டாஸ்க்ல வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்புட்ன்னா, ஒரு பட்டன் வச்சு ஒரு பாக்கெட் நான் இந்த மாரி ஒரு பாக்கெட் தைச்சுட்டு மேல ஒரு பட்டன் வச்சுட்டேன். ஆனா, இன்னொரு ஒரு பையன் என் பக்கத்தில உள்ள பையன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பை வச்சு அதுக்கு 2 ஹேண்டில் மாரி வச்சாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் டாஸ்க், ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து உங்களோட மைண்ட் அப்படின்னா, உங்களோட ஞாபகத்தன்மை, உங்களோட மெமரி எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைப்பா டெஸ்ட் பண்றாங்க. அந்த பிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன இருக்கு? எத்தன நீங்க எழுதுறீங்க? உங்களால எவ்வளோ எழுத முடியுது? அப்படிங்கிறத பொறுத்து அதில மார்க் வந்து அவைலபிள் வந்து குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்றது செகண்ட் டாஸ்க். இதில வந்து நீங்க அத கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா டோட்டலா? அந்த பாக்கெட்ட, அந்த பைய ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தேர்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மாவிலையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வெத்தல இந்த மாரியா குடுத்து, அத வந்து ஒரு தோரணமா வந்து கட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லி குடுத்துருந்தாங்க. ஸோ எ இந்த மாவிலை தோரணங்கள்ல வந்து தோரணம், வெத்தலைய குடுத்து கட்ட சொல்லிட்டு, அதில எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபைனலா அந்த கட்டி முடிச்ச உடனே, அத எப்படி நேர்த்தியா அழகா கட்டியிருக்காங்க. அத உதறி பார்க்கும்போது, அது கீழ விழுந்துச்சா? அப்படி விழுந்துச்சுனா எத்தன லீவ்ஸ் கீழ விழுந்துச்சு? இத பொறுத்து வந்து மார்க் குடுக்கப்பட்டதாக அந்த தம்பி வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில பல இடங்கள்ல வந்து நடந்துச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்து நடந்த டெஸ்ட்.
இதே மாதிரியா மீதி 2 இடங்கள்ல என்ன மாதிரியான டெஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்டு, உங்களுக்கு அந்த தகவலையும் வந்து நான் பின்னாடி வந்து ஷேர் பண்றேன். ஸோ இது 3யும் பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 50 மார்க்குக்கு பிராக்டிகல் மார்க்ஸ் வந்து குடுத்ததாகவும், அ அந்த மார்க்ஸுக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூல கிடைச்ச மார்க்ஸையும் மெர்ஜ் பண்ணி தான் ஃபைனல் கீ வெளியிட்டதாகவும் அந்த தம்பி வந்து நமக்கு தகவல ஷேர் பண்ணாரு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கண்டிப்பா நீங்க பிராக்டிகல் எக்ஸாம்க்கு போறீங்க அப்படின்னா, ஒருவேளை மார்க் நல்லா எடுத்துட்டீங்க, இல்ல நீங்க ஒரு பிரியாரிட்டில வரீங்க அப்படின்னா, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 டாஸ்க் மத்த 2 இடத்துக்கு போனவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ என் சேனல் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா. அன்னெசசரி கமெண்ட் வேணாம். தேங்க் யூ வியூவர்ஸ். பாய்.